ஹாய் மக்களே, எல்லாருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நேற்று மார்க்கெட் பார்த்திங்கன்னா 600 பாயிண்ட் வந்து கிட்டத்தட்ட ரேலி ஆகி கடைசி நேரத்தில் 300 பாயிண்ட் வந்து ஃபால் ஆச்சு. இது ஏன் பார்த்திங்கன்னா, காலங்காத்தால் ட்ரம்ப் வந்து ஒரு அறிக்கை விட்டிருந்தார். அந்த அறிக்கை பிரகாரம் நாங்கள் ஈரானை வந்து எங்களோட டார்கெட்டான மிலிட்ரி பேசஸ்லாம் நாங்கள் அட்டாக் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அவங்களுக்கு ஆயில் வேணும்னா அவங்களே வந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை ஓப்பன் பண்ணிக்கிட்டோம், நாங்கள் வாரம் முடிச்சு வச்சுருவோன்ற மாதிரி பேசினார். பட்டு ஈவினிங்லாம் பார்த்திங்கன்னா திரும்பி நான் வார் தொடுப்பேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஈரானுமே வந்து காலங்காத்தால் ஒரு 5 மணி அந்த அந்த டைமில் இந்தியன் டைம் 5 மணி அளவில் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து பேஸ்டு கம்பெனி சவுதி அரேபியா இல்லை மிடில் ஈஸ்ட்டில் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அட்டாக் பண்ணுவோன்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஏடபிள்யூஎஸை ஃபுல்லாக அட்டாக் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு டெஸ்லா, கூகுள் அந்த மாதிரி என்னென்ன பிளான்ட்லாம் வந்து சவுதி அரேபியா ரிலேட்டடில் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ, வெஸ்டர்ன் மார்க்கெட்டில் எங்கெங்கெல்லாம் இருக்குதோன்றத 24 மணி நேரத்துக்குள்ளே அடிச்சிடுவோம். ஸோ நீங்கள்லாம் அங்கே எவாக்குவேட் பண்ணுறங்க அப்படின்னு சொல்லி ஈரானுமே அவங்க எண்டுலேருந்து ஒரு அறிக்கை விட்டுருக்குறாங்க. ஸோ வார் வந்து திரும்பி ஸ்பாக் ஆகிருக்கு. க்ரூட் ஆயில் ப்ரைஸ் திரும்பி ஏறிடுச்சு. அது காரணமாக கோல்டு ப்ரைஸும் கொஞ்சம் இறங்கியிருக்கு. ஸோ இது வந்து ஒரு டென்ஷனான நிலைமையில் இருக்குது. நேற்று பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூஎஸ் மார்க்கெட்லாம் நல்லா ரேலி ஆனாலுமே இன்றைக்கி வந்து டவ் ஜோன்ஸ் ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து நெகட்டிவில் தான் இருக்குது. அதே போல் வந்து ஏஷியன் மார்க்கெட்டுமே ஃபுல்லாக டவுனில் தான் இருக்குது. ஸோ நம்ம மார்க்கெட்டு ஸ்க்ரீனர் பார்க்கலாம். பார்த்திங்கன்னு வச்சுக்கிங்களேன், நேற்று மார்க்கெட் வந்து ஃபுல்லாக பாசிட்டிவ் தான் இருந்துச்சு. யூரோப்பியன் கண்ட்ரிஸும் அமெரிக்கன் கண்ட்ரிஸும் எல்லாமே பாசிட்டிவாக தான் இருந்துச்சு. அதுவே நம்ம ஏஷியன் மார்க்கெட்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே இப்போ நெகட்டிவில் தான் இருக்குது. அதே பிரகாரம் வந்து நிஃப்டி 50யுமே வந்து ஒரே நிமிஷம் நிஃப்டி 50 வந்து கரண்ட்டாக 22,600 ட்ரேட் ஆகின்னு இருக்குது. இன்றைக்கி ஃபால் வந்து பயங்கரமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஏன்னா நமக்கு 12,000 பேர் இந்தியன் பீப்புள் ஹூ ஆர் ஒர்க்கிங் இன் ஆரக்கலில் ஒர்க் பண்ணுற 12,000 பேரை ஃபயர் பண்ணியிருக்கிறாங்க. வேர்ல்டு ஓவராக வந்து 30,000 பீப்புள்ஸை வந்து ஃபயர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுவுமே ஒரு பேனிக் தான். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து தேர்டு சப்போர்ட்டை ஈஸியாக ரீச் ஆகும். 22,500க்கு ஓப்பன் ஆகி 22,000 பிரேக் அவுட் ஆகாமல் பார்த்துக்கிறது தான் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எனக்கு 22,100 அந்த ரேஞ்சில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் தெரியுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஆர்எஸ்ஐ எல்லாமே வந்து ஓரளவுக்கு சிக்னிஃபிகண்ட்டாக பீரிஷ் மோரை தான் இண்டிகேட் பண்ணுது. ஈவன்ஸ் குளோபல் மார்க்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி யூஎஸ் மார்க்கெட், யூரோப்பியன் மார்க்கெட், ஏஷியன் மார்க்கெட் எல்லாமே வந்து, அதாவது யூஎஸ் மார்க்கெட்டோட ஃபீச்சர்ஸ்லாம் எல்லாமே டவுனாக தான் இருக்குது. யூரோப்பியன் மார்க்கெட்டோட ஃபீச்சர்ஸும் டவுனில் தான் இருக்குது. ஏஷியன் மார்க்கெட் ஓப்பனே நெகட்டிவில் தான் ஓப்பன் ஆச்சு. கோல்டோட ப்ரைஸ் வந்து இது தப்பாக காமிக்குது, ஆனால் கோல்டோட ப்ரைஸ் வந்து விழுந்துருக்குது. அதே மாதிரி க்ரூட் ஆயில் ப்ரைஸும் வந்து $104 அந்த இதில் தான் ட்ரேட் ஆகின்னு இருக்குது. சாரி, கரன்சியுமே ஐஎன்ஆர் வந்து ஆர்பிஐ இன்டர்வென்ஷனால் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 25 rupees பர் டாலராக இருந்தது, இப்போ 93 rupees-ஆக இறங்கியிருக்கு. ஸோ இது நேற்று மார்னிங் பீஸ் ரீட்டெயிலாக வச்சு இதுவும் பண்ணிடுவோன்ற மாதிரி பேசுனாங்க. பட் அது கை கொடுக்கல. ஸோ மார்க்கெட் வந்து வார் நோக்கி தான் போயின்னு இருக்குது. க்ரூட் ஆயிலுமே வந்து அன்எக்ஸ்பெக்டடாக ஏற ஆரம்பிச்சிருக்குது. கோல்டுமே அதுக்கேற்ற மாதிரி இறங்கியிருக்கு. இந்தியன் மார்க்கெட் வந்து இப்போ கிஃப்ட் நிஃப்டி வந்து நெகட்டிவாக தான் இண்டிகேட் பண்ணுது. 2% நெகட்டிவாக தான் இண்டிகேட் பண்ணுது. கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நிமிஷம். கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட்டில் கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 400 பாயிண்ட் நெகட்டிவாக தான் காமிக்குது. ஓப்பனிங்கே 22,400 அதுக்கு தான் ஓப்பனிங்கே காமிக்குது. பட் நம்ம இன்றைக்கி 22,200 க்ளோஸ் ஆகாமல் பார்த்துக்கணும். அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜப்பான் மார்க்கெட்டுமே சிக்னிஃபிகண்ட்டாக ஃபால் ஆகுது. 2% கிட்டத்தட்ட ஃபால் ஆக போகுது. க்ரூட் ஆயில் ப்ரைஸுமே சிக்னிஃபிகண்ட்டாக ஏறின்னு இருக்குது. 23 rupees பர் பேரல் அந்த ரேஞ்சில் ஏறின்னு இருக்குது. நான் உங்களுக்கு இன்னும் 15 minutes சார்ட் காமிச்சேன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கோல்டு ஃபியூச்சர்ஸ் வந்து டியூ டு டாலர் ஸ்ட்ரென்த்தனன்ட் இப்போ கொஞ்சம் லைட்டாக இறங்கியிருக்குது. பார்த்திங்கன்னா இங்கே இருந்துச்சு, இப்போ திரும்ப இறங்கியிருக்குது. 2% கோல்டுமே இறங்கியிருக்கு.
நேற்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லாஸ்ட்டு மிட் ஆஃப் த செஷனில் மட்டுமே உங்களுக்கு லாஸ்ட் ஆஃப்டர்நூனில் இருந்து மட்டுமே உங்களுக்கு கிட்டத்தட்ட 200 பாயிண்ட்ஸ் கிட்ட ஃபால் ஆகிருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 250 பாயிண்ட்ஸ் ஃபால் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட்டும் அந்தளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக எதுவுமே சொல்கிற அளவுக்கு இல்லை. ருப்பீஸ் ஸ்ட்ரென்த்தனாக வந்து ஆர்பிஐ இன்டென்ஷனாலன்றதுனால அது அந்தளவுக்கு பாசிட்டிவான நம்மளால் எடுத்துக்க முடியாது. அதர் தென் தட் நம்ம மார்க்கெட் பார்க்கணுன்னா எஃப்ஐஐஸ் வந்து பயங்கரமாக செல் பண்ணியிருக்கிறாங்க. நேற்று மட்டுமே 18,000 கோடிக்கு விற்றுருக்குறாங்க. ஸோ எஃப்ஐஐஸ் ஸ்டில் செல்லிங்கில் தான் இருக்கிறாங்க. ஸோ நம்ம மார்க்கெட்டை வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்குது. அது போக வந்து ஏஐ ரிலேட்டடாகவும் நிறைய நியூஸஸ் வந்து ஸ்பெக்சுலேஷன் ஆகின்னு இருக்குது. எனக்கு வந்து இது எப்படி டினோட் பண்ணுறதுனே தெரியல. ட்ரம்ப் வந்து ஒரு காலங்காத்தால் வார் முடிஞ்சிடும்ன்ற மாதிரி சொன்னார். ஈவினிங் பார்த்திங்கன்னா திரும்ப வாரை ஸ்பெக்குலேட் பண்ணுற மாதிரி பேசியிருக்கிறாரு. ஈரானை நாங்கள் வந்து 2 நாள்லேருந்து அதாவது 2 to 3 வீக்ஸில் ஃபுல்லாக ஹிட் பண்ணுறோன்ற மாதிரி அங்கங்கே நான் ஹெட்லைன்ஸ் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ மார்க்கெட் வந்து அந்தளவுக்கு பெட்டராக போகுன்றதை வந்து என்னால் எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியல. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. மார்க்கெட் வில் டர்ன் இன்டு பேரிஷ் தான். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.